இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு வானவர்களின் மூலமாக அல்லாஹ் வாழ்க்கை சொல்றான். யாருக்கு? யார் அல்லாஹ் என்பதாக கூறி அதுல உறுதியாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வானவர்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வாழ்க்கை செய்தி. அந்த வானவர்கள் சொல்றாங்க, முதலாவது விஷயம், நீங்க கவலைப்பட வேண்டாம் என்பதாக வானவர்களின் மூலமாக இந்த வாழ்த்து செய்தியை அல்லாஹ் தன்னுடைய திருமுறையின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். வலா தஹஸன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். ரெண்டு வகையான இந்த வாழ்த்து செய்தி அல்லாஹ் சொல்றான். இந்த கவலை இருக்குது, யார் அல்லாஹ்வின் மீது இஸ்திகாமத்தாக இருக்கிறாங்களோ எந்த நிலை வந்தாலும் அந்த இஸ்திகாமத் இருப்பது. ஹஸரத்னா அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தவர்களுக்கு ஒன்று ஒன்றாக அல்லாஹ் படைத்தான். அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க. நல்ல ஆரோக்கியத்தை பறிச்சான். அப்பையும் இஸ்திகாமத்தாக இருந்தாங்க, உறுதியாக இருந்தாங்க. என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்தான் இந்த ஆரோக்கியத்தை, அவன் எடுத்துக்கொண்டான், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை என்பதாக சொன்னாங்க. குடும்பத்தார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்து எல்லா பிள்ளைகளும் மரணிக்க ஆரம்பிச்சாங்க. பிள்ளை செல்வங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்ட ஒரு நபி, பிள்ளைகள் எல்லாம் மரணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பையும் அவங்கள்ட்ட அந்த இஸ்திகாமத் இருந்துச்சு. என்னுடைய இறைவன் கொடுத்தான், அவனை எடுத்துக்கிட்டான் என்கின்ற இஸ்திகாமத், அதுல உறுதியா இருந்தாங்க. பொருளாதாரங்கள் படிக்கப்பட்டது, பதவிகள் படிக்கப்பட்டது, வாழ்வாதாரங்கள் எல்லாம் கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டது, உடல்ல கடுமையான நோய் வந்தது. இந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலையிலுமே அவங்க இஸ்திகாமத்தாக இருந்தாங்க. அந்த உறுதி, அவர்கள் இருந்த அந்த உறுதி, எதெல்லாம் அவர்கள் இழந்தார்களோ அதெல்லாம் மீண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சியை வழங்கினான் என்பதாக வரலாறுகள்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ யார் அல்லாஹ்வுடைய விஷயத்துல உறுதியாக இருக்கிறாங்களோ, இஸ்திகாமத்தா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் கவலை என்பதை விட்டு அவரை அல்லாஹ் பாதுகாத்துறான். மகிழ்ச்சியை மட்டுமே அவருக்கு அல்லாஹ் வழங்குவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்று எத்தனை வகையான, எவ்வளவு வகையான கவலைகளை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். உடல் ரீதியான கவலை, மன ரீதியான கவலைகள், வியாதிகள், அந்த வியாதினால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வுகள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கோபம், சண்டைகள் என்பதாக எவ்வளவோ பிரச்சனைகள். கவலை என்பதாக ஒன்று வந்துவிட்டால் அந்த கவலையை தொட்டு வியாதி வந்துடுது. அந்த வியாதியின் காரணமாக உடல் பலகீனம் அடைவது, அந்த பலகீனத்தின் காரணமாக கோபதாபங்கள் உருவாகுவது, அதன் மூலமாக சண்டைகள் என்பதாக எவ்வளவு விஷயங்கள் வந்துடும். ஆனா அல்லாஹ்வுடைய விஷயத்துல உறுதியாக இஸ்திகாமத்தாக இருந்தா இந்த கவலை அல்லாஹ் போட்டு விடுகிறான். இப்ப கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டாலே அது பெரும்பாக்கியமா போகும். கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டாலே அது மிகப்பெரிய பாக்கியம். அப்ப அதை யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறானா, இன்னல்லதீன காலு